ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி ஹெல்த்தியாக கறிவேப்பிலை தொக்கு செய்ய போகிறேன் அக்கா. எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கும் நம்மளுக்கு நார் சத்தும் அதிகமாக இருக்கும் இந்த தொக்கில். இது வந்து 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனு தனியா, முழு தனியாக தான் எடுத்துருக்கேன். தனித்தனியாக வறுக்கணும் எல்லாத்தையுமே. இன்றைக்கி ஆயில் ஊற்றி தான் வறுக்கிறேன்க்கா. அவ்வளோதான், தனியாக வறுத்தது போதும். நம்ம வடிகட்டி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம், அதையும் கொஞ்சம் நல்லா சுவக்க வறுத்தணும். எல்லாமே இதுக்கு ஆயிலில் தான் வறுத்து எடுக்கணும்ப்பா. இப்போ கடலைப்பருப்பும் பொன்னிறமாக வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நிறம் மாறி இருக்கா? அவ்வளோதான் போதும். ஆயிலில் இருந்து நல்லா வடிகட்டி பிளேட்டுக்கு மாற்றிடும். அடுத்து அதே ஆயிலில் பாசிப்பருப்பு 100 கிராம் போடுறேன்க்கா. நல்லா கல் மண் இல்லாமல் ஸ்டோரில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நம்மளுக்கு கல் மண் இல்லாமல் தூசி இல்லாமல் கிடைக்கும். அந்த பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். இப்போ பாசிப்பருப்பு இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து இப்போ ஆயிலேருந்து வடிகட்டி பிளேட்டுக்கு மாற்றிடும். இப்போ பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. ஒரு 2 ஸ்பூன் போல் பொரிகல்ல, அதை சும்மா லைட்டாக சூடு பண்ணால் போதும். ஒரு பரட்டு எடுத்துக்கலாம். இப்போது பொரிகல்லையும் எடுத்துடலாம். இப்போது 2 ஸ்பூனு ஆயில் விட்டுருக்குறேன். இந்த பெருங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வாசனை பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அக்கா அந்த குட்டி பீஸு 2 பீஸ் போட்டுருக்கேன். அவ்வளோதான். பெருங்காயம் இந்த அளவுக்கு கருக விடாமல் மொறுமொறுப்பாக வறுத்தெடுத்துடலாம். இப்போ புளி வந்து இந்த அளவு எடுத்துருக்கேன் அக்கா. உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும், புளி ரொம்ப அதிகமாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த அளவு எடுத்துருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். எங்களுக்கு ரொம்ப புளி டேஸ்ட்டு பிடிக்காது, அதனால் புளி அதிகமாக தேவையில்லைன்னு சொல்லி அக்கா கம்மியாக எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு இருக்கும். அதையும் எண்ணெயில் அப்படி போட்டு பரட்டி எடுத்துக்கணும். போதும், 2 பரட்டினா போதும். புளி கொஞ்சம் அந்த பச்சை இது போகும். அவ்வளோதான். நம்ம எடுத்து பிளேட்டுக்கு வச்சிடலாம். இப்போ கறிவேப்பிலை தொக்குக்கு அக்கா கறிவேப்பிலை இது 3 கைப்பிடி அளவு இருக்குது. நல்லா அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கிறேன். இதை அப்படியே போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துடணும் ஆயிலில். அக்கா ரீபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும், நல்லெண்ணெயில் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கணும். எனக்கு நல்லெண்ணெய் செஞ்சால் கொஞ்சம் அந்த தொக்கு இருக்கும்போது ஒரு மாதிரி கார வாடை வர்ற மாதிரி இருக்குது. அதனால் அக்கா நல்லெண்ணெய் ஊற்றலை, ரீபண்ட் ஆயில் தான் ஊற்றிட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான். கறிவேப்பிலை வதங்கினது போதும். இந்த கிரீனிஸ் மாறாமல் வதக்கி எடுத்துக்கோங்க, போதும். இதை அப்படியே பிளேட்டுக்கு எடுத்துக்கணும். இப்போ இது காரத்துக்கு காஞ்ச மிளகா அக்கா ஒரு 20 மிளகா எடுத்துருக்குறேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் குறைக்கணுன்னா ஒரு 4-5 மிளகா காஞ்ச மிளகா குறைச்சிக்கணும். இதையும் அப்படி பரட்டி எடுத்துருவோம். இப்போ மிளகாத்தையும் வறுபட்டுருச்சு, பிளேட்டுக்கு எடுத்துருவோம். இப்போ அதே வடை சட்டியில் பூண்டு ஒரு 6 பல் வச்சுருக்கேன், பெரிய பல்லாக. அதை லைட்டாக பரட்டி எடுத்துப்போம். இப்போ பூண்டு வதக்கியாச்சு, நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ கருவேப்பிலை தொக்குக்கு எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டோம். கொஞ்சம் அப்படியே ஆற வச்சிடலாம். காஞ்ச மிளகா, புளி எல்லாமே நல்லா கொஞ்சம் ஆறட்டும். அவ்வளோதான், நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் காய வச்சு வச்சுக்கோங்க. அப்படின்னு நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. இது அக்கா இப்போ 2 ட்ரிப்பாக தான் போடப்பேன். இப்போ இதுக்கு சால்ட் வந்து இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாக கல் உப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதில் பாதியை போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்த ஷிஃப்ட்டு போடும்போது அடுத்த பாதியை அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அதை வந்து தண்ணி ஊற்றிடவே கூடாது. நல்லா குறப்பாக சுற்றிட்டு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆயில் தான் ஊற்றணும் நம்ம. இப்போது ஆயில் தேவைப்படாது, தண்ணி கண்டிப்பாக ஊற்றிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் சுற்றணும். இப்போது இந்த அளவு அரைச்சா போதும். இப்போ இதை எதுக்கு அக்கா தொக்கு சொல்கிறேன்னா, நம்ம குழந்தைங்க வெளியூரில் வேலை செய்கிறாங்க, படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் நல்லா நம்ம அரைச்சதுக்கப்புறம் அந்த மிக்சியிலேயே நம்ம என்ன பண்ணணும், நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே ஒரு சுற்றிடணும். அது தொக்கு மாதிரி ஆயிரும். அதை எடுத்து வச்சு பேக் பண்ணி கொடுத்து அனுப்புனீங்கன்னா ஒரு டப்பர்வேரில் போட்டு ஒரு 15 டேஸ்க்கு குழந்தைங்க ரைஸில் போட்டு இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இது பேச்சுலர் குழந்தைக்கு ரொம்ப 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 அது வேறு ரொம்ப ஹெல்த்தி. நம்மளுக்கு அங்கே உள்ள குழந்தைங்களுக்குலாம் நம்மளுக்கு ஹேர் எப்படி இருக்கும், வேலை பார்த்து பிள்ளைங்களுக்கெல்லாம் முடி அவ்வளோ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் இந்த கறிவேப்பிலை தொக்கு இது வந்து அக்கா அன்றைக்கி பொடியாக செஞ்சுருக்கிறேன். நம்ம தொக்கு இப்போ வந்து நான் அந்த மிக்சியில் லாஸ்ட்டாக தான் நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே நல்லா 2 சுற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க, தொக்கு பிரமாதமாக ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி வந்து கொலஸ்ட்ரால் இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணணுங்கிறதுக்காக இந்த நல்லெண்ணெய் ஊற்றி சுற்றலை, தொக்கு செய்யலை. இது பொடியாக தான் செஞ்சுருக்கிறேன். அதனால் நீங்கள் அந்த தொக்குக்கு இறக்கி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நான் அடுத்த ஷிஃப்ட்டில் நான் அக்கா நல்லெண்ணெய் ஊற்றி காமிக்கிறேன் கிளறி. இப்போ இதை வந்து மாற்றிடலாம். இவ்வளோ தான். இதுக்கு மேலே அரைச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. பொடிக்கு உள்ள இதே போயிடும், அந்த தொக்குக்கு உள்ளது. அவ்வளோ கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சிக்கணும். இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி கொஞ்சம் ஆற வைக்கணும். இப்போ இதில் காரம், சால்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது செகண்ட் ட்ரிப்பு. இதில் தான் இப்போது நல்லெண்ணெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பரட்டி வச்சுக்கலாம். இது வந்து அக்கா செக்கு எண்ணெய் தான் வாங்கியிருக்கிறேன், செக்கு நல்லெண்ணெய். அப்படி இல்லைன்னா 777 வாங்கினாலும் நம்மளுக்கு சூப்பராக இருக்குப்பா.
மந்தாரா இதயம் அக்கா வாங்கினதில்ல, செக்கு எண்ணெய் தான் போய் கேட்டு வாங்குவேன். இது எவ்வளோ நம்ம பிரட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ஊற்றிக்கணும். ரொம்ப ஆயில் தேவைன்னா ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டே நல்லா இப்போ கிளறி இது வெளியே நம்ம வீட்டில் கூட வச்சு நம்மளுக்கு குழந்தைங்களுக்குன்னா இது நல்லா எண்ணெய் சேர்த்து கொடுத்துடலாம். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி பொடியாக வச்சு ரைஸில் போட்டு பரட்டி கொடுக்கணும். இது குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு, நல்லா டப்பர்வேரில் அடைச்சி வெளியூரில் இருக்க பிள்ளைங்களுக்கு நிறையாவே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சு கொடுத்து விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக மூடி கூட கொட்டாது, மோஷன் ப்ராப்ளம் அந்த இருக்காது. நல்லா நார் சத்து நிறையா இருக்குது. கறிவேப்பிலை எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எப்படி குறைக்கணுமோ குறைச்சிக்கோங்க. அக்காவுக்குலாம் கரெக்டாக இருக்குது. இந்த அளவு பண்ணி நல்லா டப்பர்வேரில் அடைச்சிடணும். இது தொக்கா செஞ்சு காமிச்சிருக்கேன் அக்கா. ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றி இது வந்து பொடி 2 விதமாக அக்கா உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். எது உங்களுக்கு தோதோ அதை செஞ்சு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக கெட்டே போகாது. வெளியே வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலாம். நம்ம எல்லாமே ஆயிலில் வறுத்துருக்குறோம். கைப்படாமல் டீஸ்பூனில் தான் போடுறோம், அதனால் கெட்டே போகாது. இது குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்து விட்டு நீங்கள் அது ரைஸில், இட்லிக்கு எல்லாத்துக்குமே இந்த தொக்கை வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, ரைஸில் சுடு ரைஸ் வடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்க வெளியூரில் இருக்க குழந்தைங்களுக்கு அப்படியே நிறைய செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விடுங்க. தேங்க்யூ. இதை செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தி தொக்கு, ஹெல்த்தி பொடி. அவ்வளோ ஃபுல்லாக கறிவேப்பிலை, நம்மளுக்கு பெருங்காயம் சேர்ந்துருக்கோம், இல்லை வாசனையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூப்பா.